சொல்லுங்க ஐயா, என்ன பிரச்சனை உங்களுக்கு? சார் பிரச்சனை எனக்கு இல்லை சார், என் பொண்டாட்டிக்கு சார். அவளுக்கு காது கேட்க மாட்டேங்குது சார். நான் கூப்பிட கூப்பிட அவள் பாட்டுன்னு அவள் வேலையை பார்த்துங்கிறா சார். ஒன்றும் பிரச்சனை இல்லை ஐயா, குணப்படுத்திடலாம். உங்கள் மனைவியை என்கிட்ட கூப்பிடுவாங்க. அதுக்கு முன்னாடி உங்கள் மனைவிக்கு எவ்வளோ தூரத்துலேருந்து கூப்பிட்டா காது கேட்க மாட்டேங்குதுன்றத ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு வாங்க. அப்புறமா தான் என்னால் சரியான ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியும். அப்படிங்களா சார்? சரிங்க சார், நான் போய் வரட்டுமா சார்? சரிங்க ஐயா, போய் வாங்கய்யா, அப்புறம் பார்க்கலாம். தூரத்துலேருந்து கூப்பிட்டு பார்ப்போம், டாக்டர் சொன்னபடி என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஏய் கமலம், ராத்திரிக்கு என்ன சாப்பாடு சொல்லு. ஏய் கமலம், ராத்திரிக்கு என்ன சாப்பாடு சொல்லு. காது கேட்குதா இல்லையா? இதோ கிட்ட வரேன் இரு. ஏய் கமலா, நான் எம்மா நேரம் தொண்டை வலி கத்திங்கிறேன், என்ன உனக்கு காது கேட்கலையா என்ன? ஏன் இப்படி கத்திக்கிட்டே இருக்க? நான் 5 தடவை சொல்லிட்டேன் கத்திரிக்காய் குழம்புன்னு. ஐயோ, அப்போ எனக்கு தான் காது கேட்கலையோ? டாக்டர்கிட்ட உடனே போய் ஆகணும். டாக்டர் சார். டிக்கெட். கண்டக்டர் ஐயா, எனக்கு வேளச்சேரிக்கு 2 டிக்கெட் கொடுங்க ஐயா. ஹலோ சார், எனக்கு ஒரு சந்தேகம் சார். நீங்கள் மட்டும் தானே போகிறீங்க? அப்போ உங்களுக்கு மட்டும் ஒரு டிக்கெட் எடுத்தால் போதுமே சார். நீங்கள் எதுக்கு சார் 2 டிக்கெட் எடுத்து வச்சுக்கிறீங்க? அது ஒன்றும் இல்லைப்பா, மொதல் டிக்கெட் தொலைஞ்சி போச்சுன்னா 2வது டிக்கெட்டை காட்டி நம்ம தப்பிச்சுக்கலாம்ல. எல்லாம் ஒரு பிளான்ப்பா. சார், நான் உனக்கு கேட்டால் நீங்கள் தப்பாக நினச்சிக்கக்கூடாது. ஒருவேளை நீங்கள் வாங்கி வச்சுக்கிற 2வது டிக்கெட்டை தொலைஞ்சி போச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நான் என்ன முட்டாளாப்பா, என்கிட்ட பணம் இருக்குப்பா. அந்த டிக்கெட் தொலைஞ்சி போச்சுன்னா காசு கொடுத்து இன்னொரு டிக்கெட் வாங்கிப்பேன்ப்பா. அந்த பணமும் தொலைஞ்சி போச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? வேறு என்னப்பா பண்ணுறது? உன் மேலே தான் பழி போடுவேன். ஏன்னா நீ தானேப்பா என் பக்கத்தில் உட்காந்துனுக்கிற. சார், என்கிட்ட நிறைய பணம் இருக்குது சார். நான் எதுக்கு சார் உங்கள் பணத்தை எடுக்கணும்? சும்மா சொன்னேன்ப்பா, இதுக்கெல்லாம் பயப்படாத. என்கிட்ட பர்ஸ் இருக்குப்பா, அந்த பர்ஸை காட்டி தப்பிச்சிருவான்ப்பா. ஒருவேளை உங்கள் பர்ஸையும் ஒருத்தன் பிக் பாக்கெட் அடிச்சிட்டான், அப்போ என்ன பண்ணுவீங்க? நான் என்ன முட்டாளாப்பா, என்கிட்ட தான் பஸ் பாஸ் இருக்குல்ல, அதை காட்டி தப்பிச்சிருவான்ப்பா. அடே அப்பில் கட்டு வாயா, இதுக்கு நீ பஸ் பாஸ் காட்டியே போயிருக்கலாமேடா. எதுக்குடா வேஸ்ட்டாக 2 டிக்கெட் எடுத்துனுங்கிற? ஏய் என்னப்பா யோசனை? என் பிளான் எப்படி? சூப்பராப்பா. அது ஒன்றும் இல்லை சார். உங்களுடைய அறிவு திறமையை பார்த்து நான் கொஞ்சம் தடுமாறிட்டேன் சார். நீங்கள் இங்கே இருக்க வேண்டிய ஆளே இல்லை சார். உங்களோட அறிவுக்கும் உங்களோட திறமைக்கும் நீங்கள் எங்கேயோ இருக்க வேண்டிய ஆளு சார். சூப்பர் சார், வெல்டன். ஏல வேலுசாமி, என்னடா இந்த பக்கம் வந்துக்கிற? அது ஒன்றும் இல்லைப்பா, என்கிட்ட ஒரு கிணறு இருக்குது. அந்த கிணறு உங்களுக்கு வேணுமான்னு கேட்க வந்தேன். நான் விற்கலான்னு இருக்கிறேன்ப்பா. ஏல வேலுசாமி, கிணறு வாங்குறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லைல்ல எனக்கு. இருந்தாலும் நீ விவசாயம் செய்கிற எந்த பொருளையுமே விற்க மாட்டியல, அப்புறம் எதுக்குல இந்த முடிவு? விவசாயம் பண்ணேன், என்கிட்ட சத்து இல்லைப்பா. அப்புறம் கிணறு இருந்து என்ன பயன்பா? அதனால தான் அதை விற்றுலான்னு முடிவு பண்ணியிருக்கிறேன்ப்பா. உனக்கு வேணும்னா வாங்கிக்கப்பா. சரிடா வேலுசாமி, உன் கிணறு நான் 20,000 ரூபாய்க்கு வாங்கிக்கிறேன், சரியாடா? ரொம்ப நன்றிப்பா, என் கிணறை வாங்கிக்கினதுக்கு ரொம்ப நன்றிப்பா. சரி, நான் போய் வரப்பா. என்னடா வேலுசாமி, மறுபடியும் வந்திருக்கிற? மறுபடியும் ஏதாவது பொருள் விற்கணுமா? இல்லைப்பா, எந்த பொருளையும் விற்க வரலப்பா. ஏற்கனவே விற்ற பொருளில் ஒரு சின்ன திருத்தம் இருக்குதுப்பா, அதை சொல்லிட்டுப்பா வந்துக்கிறேன்ப்பா. ஒன்றுமே புரியலடா வேலுசாமி, என்ன சொல்கிற தெளிவாக சொல்லு. அப்போ எனக்கு விவசாயம் பண்ணுற யோசனையே இல்லை, ஆனால் இப்போ எனக்கு விவசாயம் பண்ண ஆசை வந்திருக்கு. அதுக்கு நான் என்னடா பண்ணணும் வேலுசாமி? நான் உங்ககிட்ட கிணறு வைக்கிறேன்னு சொல்லி தானே விற்றேன். அந்த கிணத்துல இருக்கிற தண்ணியை விற்கிறேன்னு சொல்லி விற்கலையே, அதனால என் தண்ணியை இப்போ எனக்கு கொடு. ஆஹா வேலுசாமி, என்னையே மடக்க பார்க்குறியா? இப்போ நான் உன்னை எப்படி மடக்கிறேன் பாரு. யோ, என்னையா யோசனை? என் தண்ணியை எனக்கு கொடுப்பா, நான் போய் விவசாயம் பண்ண போகிறேன். ஆமாண்டா வேலுசாமி, நானே இந்த விஷயத்தை பற்றி உங்கள்கிட்ட பேசலான்னு இருந்தேன். இப்போ நீயே ஆரம்பித்து வச்சுட்ட. இந்த கிணறு மட்டும் தாண்டா என்னது, மற்றபடி தண்ணி எல்லாம் உனது தாண்டா.
அப்படி வாப்பா வழிக்கு இப்போ வாச்சும் ஒத்துக்கணியே. தண்ணிலாம் என்னது தானு. அப்போ நான் தண்ணி எடுத்துக்கலாமா? தண்ணி எடுத்துக்கடா வேலுசாமி, அது உன் தண்ணியாச்சே. ஆனால் என் கிணத்துல உன் தண்ணி இருக்கிற வரைக்கும் நீ எனக்கு வாடகை கொடுக்கணும், சரிதானே? அதானே முறை. ஐயையோ, இவனை ஏமாற்றி தண்ணி பிடுங்கலான்னு பார்த்தா இவன் நம்மளை ஏமாற்றி காசு பிடுங்குவான் போல இருக்கே. எப்படியாச்சும் எஸ்கேப் ஆயிடுறா வேலுசாமி. என்னப்பா அப்படி யோசிக்கிற? வாடகை தரலாம்ல, அதானே நியாயம். நான் கொடுக்க போகிற வாடகைக்கு பதிலாக என் தண்ணியை நீ எடுத்துக்கப்பா.